வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு டிஎன்பிசி கொஷின் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கூற்று காரணம். கூற்று 1966 69 திட்டக்காலம் ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் என அழைக்கப்படுகிறது. ஏனெனில் சீனா மற்றும் பாகிஸ்தானில் ஏற்பட்ட 2 பெரிய மோதல்கள் தான் இதுக்கு மிக முக்கிய காரணமாக கருதப்படுது. இந்த இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டே கரெக்ட் உங்களுக்கு ரைட்டுங்களா. சுமார் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பிளானிங் கமிஷன் 1950 மார்ச் 15 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கேசி நியோகி கமிஷனுடைய அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். இது வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு 12 5ஆண்டு திட்டங்கள் இருந்திருக்கு. அந்த பார்த்தோன்னா இது ரொம்ப முக்கிய பங்கு வச்சது யாருனாக்கா என்டிசி, அதாவது நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் 1952 உருவாக்கியிருப்பாங்க. இதில் எல்லா ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டரும் பார்த்தா அதில் இருந்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல 2 முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று, பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாக தான் நிதி ஆயோக் வந்துச்சு. நிதி ஆயோக் கூட எப்போ என்டிசி இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2016 ஆகஸ்ட் மாதம் இணைக்கப்பட்டுச்சு. அடுத்தாக 3வது 5ஆண்டு திட்டத்துடைய காலகட்டங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1961 66. இது யாருடைய திட்டம் கேட்பாங்க, கட்கில் திட்டம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, இந்த திட்டத்துடைய முதன்மையான நோக்கம் என்னென்னு பார்த்தோன்னா உங்களுக்கு சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்ற நிலையை பார்த்தோன்னா அடையிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ணன் பார்த்தோன்னா உங்களுக்கு 1962ஆம் ஆண்டு இந்திய சீன போர் நடைபெற்றது. 1965 வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்றது. இந்த இடத்துல 2 முக்கியமான விஷயம். இந்த ஸ்கீமில் பார்த்தோன்னா உங்களுக்கு 1961 1966 இதில் 2 பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. 1964 நேரு அவர்கள் இறந்து போகிறாங்க. 1966 லால் பகதூர் சாஸ்திரி இறந்து போகிறாங்க. நேரு இருக்கும்போது தான் இந்தியா சீன போர் நடந்துச்சு. சாஸ்திரி இருக்கும்போது தான் என்ன நடக்குது அப்படின்னாக்கா இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்திருக்கும். ஸோ அதனால தான் 5.6% டார்கெட் வச்சுருப்பாங்க. அதை அச்சீவ் பண்ண முடியாமல் தோற்று போயிடுச்சு. அடுத்து இந்த திட்ட விடுமுறை காலம் மொத்தம் 3 வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க. 1966 69. இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகள், அப்புறம் வேளாண்மை, அப்புறம் இண்டஸ்ட்ரி செக்டர், இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருந்துருப்பாங்க. 1969 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காரணம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்தியாவில் இஸ்ரோங்கிற அமைப்பு பார்த்தோன்னா உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு 1969 தான் பார்த்தோன்னா முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்பட்டது. முதலாவது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் கமிட்டி அமைக்கப்பட்டது. முதலாவது காவல் ஆணையம் அமைக்கப்பட்டது. எல்லாமே 1969 மறந்துடக்கூடாது. தேங்க்யூப்பா.